தமிழகத்துல பகுதி நேர ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில அவர்களோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தாங்க. தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்கலன்னா எங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக தெரிவிக்க வேண்டும் என்பதான எச்சரிக்கைகளையும் அவங்க மறைமுகமாக விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முடிவு எட்டுவதற்கான சூழலை உருவாக்கியிருக்காரு. அதனுடைய விளைவாக தமிழ்நாடு அரசு 15,000 ரூபாய் ஊதிய உயர்வு உயர்த்தி தருவதாக அறிவித்திருக்காங்க. ஏற்கனவே 12,500 ரூபாய் வாங்கிட்டு இருந்த நிலையில இப்போ கூடுதலா 2,500 ரூபாய் உயர்த்தி தருவதன் மூலமாக 15,000 ரூபாய் அவர்களுக்கு தரதா உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இந்த உத்தரவாதத்தை ஏற்று தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க ஆசிரியர்கள். நம்ம நம்பி இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நம்மால் முடிந்தே நாம் செய்தாக வேண்டும். பொங்கல் வாழ்த்து செய்தி என்பது வெறும் வாழ்த்தாக மட்டும், வெறும் மகிழ்ச்சி என்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழனும் மகிழ்ச்சியோடு இருந்திட வேண்டும். நீண்ட நாள் போராட்டம் என்பதனாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டிருப்பதும் பொங்கல் பண்டிகையுடைய பரிசா அந்த ஊழியர்கள் கருதுகிறாங்க.